காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம்னு தெரிஞ்சாவே போறவன் வரவெல்லாம் ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ எந்த மாதிரி புக் செலக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு அவங்க சஜஸ்ட் பண்ற புக் வந்து ஆர்கே ஜெயின் படிங்க அப்ஜெக்டிவ் புக், இல்லைன்னா வந்து குருமி படிங்க, இல்லைன்னா ஹண்டா படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 2010க்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் எடுத்து பார்த்தோம்னா இந்த புக்ல இருந்து மேக்ஸிமம் வந்திருக்கு. ஆனா 2010க்கு அப்புறம் இந்த புக்ல இருந்து வரல. அப்புறம் அடுத்து 2010 to 13 பார்த்தோம்னா அதுல 2012ல வந்து டிஆர்பி எல்லாம் நடந்தது. அதோட கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின், அது ஜிகே பப்ளிகேஷன்ல இருக்கிற கொஸ்டின் மேக்ஸிமம் அப்படியே வந்திருந்தது. அதே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் கிளியர் பண்ணி போனவங்களா இருந்தாங்கன்னா நீங்க போய் கேட் புக் எடுத்து படிங்க, ஜிகே பப்ளிகேஷன் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வர்றதில்லை. அதே 2014ல இருந்து 19 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் புக்கோட புக் பேக் கொஸ்டின், புக் பேக்ல இருக்கிற எம்சிக்யூ, ப்ரீவியஸ் இயர் கேட் ஐஏஎஸ் கொஸ்டின் அது வந்து மிக்ஸ்டா கேட்டிருந்தாங்க. அதே 2020க்கு அப்புறம் அப்படியே மாறிடுச்சு. 2020க்கு அப்புறம் இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது 5 கேட்டகரியா பிரிச்சிடலாம். ஒன்னு வந்து புக் பேக்ல இருக்கிற அப்ஜெக்டிவ் எம்சிக்யூ புக் பேக்ல இருக்கிறது, அப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் சம்மரி கொடுத்திருப்பாங்க, இல்லை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து கேட்கலாம். அப்புறம் சப்ஜெக்ட்குள்ளேயே வந்து ஒரு சிலர் ஹைலைட் பண்ணி கொடுத்திருப்பாங்க, அது கேட்டிருக்காங்க. அப்புறம் புக்குக்குள்ள இருந்து கேட்டிருக்காங்க, ப்ராப்ளமும் இருக்கும், தியரியும் கேட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கேட் ஐஏஎஸ் ஆஸ் யூசுவல் இதுவும் கேட்டிருக்காங்க ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல. அப்புறம் ஒரு சில ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து ஓனா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்படியே எக்ஸாம்பிள் லைனா கொடுத்திருக்கேன், பார்க்கலாம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின். இப்போ ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் செட்டர் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் வந்து புக் பேக் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு அதான் தெரியுது. ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கோதண்டராமன் புக்ல இருக்கிற அதே கொஸ்டின் டிஆர்பில கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஹெச்எம்டில எந்தெந்த புக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு இன்னொரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்த சம்மரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ரட்டன் புக்ல இருந்து சம்மரி 16th பாயிண்ட். ஸோ அதை அப்படியே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ இந்த புக்ல படிச்சவங்க மட்டும் கேபிட்டல் ஈனா என்ன ஸ்மால் ஈனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா சம்ல அதை பத்தி கொடுக்கல. ஸோ இந்த புக்ல படிச்சவங்க இதை கரெக்டா போட்டிருப்பாங்க. ஒரு சில கொஸ்டின் வந்து புக்குக்குள்ள இருந்து கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா எஸ்எஸ் ரிட்டன்ல புக்குக்குள்ள இருந்து கேட்ட கொஸ்டின், புக்குக்குள்ள இருக்கிற சென்டென்ஸை அப்படியே எம்சிக்யூவா மாத்தி கேட்டிருக்காங்க. புக்குக்குள்ள இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஒரு சிலர் கொஞ்சம் போல்ட் பண்ணிருப்பாங்க, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட், அதை அப்படியே தியரியா மாத்தி கேட்கலாம். இந்த கொஸ்டின் புக்குக்குள்ள இருந்து கேட்டிருக்காங்க, பட் ஆனா ப்ராப்ளம் புக்ல இருக்கிற அதே ப்ராப்ளத்தை ஒரு சின்ன கிவன் டேட்டா மட்டும் வேரியேஷன் பண்ணி அதை ஒரு எம்சிக்யூவா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி புக்ல இருக்கிற சின்ன சின்ன 2 மார்க் ப்ராப்ளம், ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து அப்படியே கொஸ்டினா மாத்திடுவாங்க. ஸோ புக்குக்குள்ள இருக்கிற கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தியரியும் இம்பார்ட்டன்ட். ஒரு சில கொஸ்டின் பேப்பர் செட்டர் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட் ஐஏஎஸ் ஐஎஸ்ஆர் ரோல் இருந்து கொஸ்டின் அப்படியே எடுத்துறாங்க. இந்த எக்ஸாம்ல போன எக்ஸாம்ல இது கேட்ட கொஸ்டின், இது கேட் 2014ல செட் 4ல இருக்கிற கொஸ்டின். என்னன்னா ஒரு சில புக்ல வந்து புக்குக்கு பின்னாடியே ப்ரீவியஸ் இயர் கேட் ஐஏஎஸ் கொஸ்டின் இருக்கும், அதை கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து 5th வந்து ஓனா ஃப்ரேம் பண்றது. இது வந்து நிறைய கொஸ்டின் இருக்காது, ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஒரு 3 கொஸ்டின் 5 கொஸ்டின் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ கொஸ்டின் பேப்பர் செட்டிங் வருது அப்படின்னா அவங்க இப்போ இஎம்க்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம டேபிள்ல என்ன புக் இருக்கோ அதை எடுத்துட்டு போய் அப்படியே கொஸ்டின் பேப்பர் எடுப்போம். அப்புறம் ஒரு சில பப்ளிகேஷன், லக்ஷ்மி பப்ளிகேஷன், சந்து பப்ளிகேஷன், பிஎஸ்என் பப்ளிகேஷன், இவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜா வந்து இந்த மாதிரி ஸ்பெசிமென் காப்பி நமக்கு கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ என்னன்னா இப்போ திடீர்னு கொஸ்டின் பேப்பர் செட்டிங் கூப்பிடுறாங்கன்னா டக்குன்னு டேபிள்ல ரெடியா அவைலபிளா இருக்கிற புக் எடுத்துட்டு போய் அதுல இருக்கிற புக் பேக்கோ இல்ல அதுல இருந்து புக்குள்ள இருக்கிற கொஸ்டினோ எடுத்துருவாங்க. அதனால இந்த ஸ்பெசிமென் காப்பியா, இந்த காம்ப்ளிமெண்டரி காப்பியா வந்து ஃப்ரீயா காலேஜுக்கே வந்து எல்லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் கொடுப்பாங்க. இது எனக்கு ஃப்ரீயா கொடுத்த புக். இது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே அந்தந்த செமஸ்டருக்கு வந்து அந்தந்த பப்ளிகேஷன்ல இருந்து வந்து கொடுப்பாங்க. இது ஹீட் அண்ட் மாஸ் டிரான்ஸ்ஃபருக்கு எனக்கு கொடுத்த ஸ்பெசிமென் காப்பி. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல ஸ்டாண்டர்டான புக்ஸை நம்ம ஒரு டைம் படிச்சுக்கணும். ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் நம்ம அடுத்த வீடியோல சப்ஜெக்ட் வைஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் என்னென்ன புக்ல இருக்கிற எம்சிக்யூ பார்க்கணும், என்னென்ன புக்ல வந்து கான்செப்ட் படிக்கணும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல போடுறோம். தேங்க்யூ.